விஷயத்த நாம் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அதுக்கான ஒரு பிரதிபலன்கள் நமக்கு இருக்குங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நபராக இருக்கட்டும், உங்களோட உறவுகளாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயத்த மதிக்கிறீங்க, அதுக்கு முக்கியத்துவம் தரீங்க, அதை பொறுத்து தான் அதோட விளைவுகள், அதாவது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே பொருந்துங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வெளியில் நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், பட் மைண்டுக்குள்ளே நமக்கு ஒரு தாட், வேற ஒரு செகண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். இது காமன் ஃபார் ஆல், எல்லாருக்குமே. ஒரு கடமையாக ஒரு சில விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், பட் மனசுக்குள்ளே நமக்கு அதை பற்றின சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். பட் யூனிவர்ஸ்க்கு புரிஞ்ச லாங்குவேஜ் எது அப்படின்னா, நீங்கள் வெளிப்படையாக காமிக்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் யூனிவர்ஸை பொறுத்தளவுக்கு உங்களோட உள்ளே இருக்கிற அந்த எமோஷன் இருக்கு இல்லையா, என்ன மாதிரியான இன்டென்ஷனை நீங்கள் இருக்கீங்க, உங்களோட எமோஷன் என்னவா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோ அதைத்தான் அது கால்குலேட் பண்ணும். அதுக்கான ரீபேமெண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உறவை எடுத்துக்கிட்டீங்க, அந்த உறவுக்கிட்ட கடமையாக இவங்க வந்து என்னோட பார்ட்னர், இவங்க என்னோட குழந்தை, இவங்க என்னோட மதர் இன்லா, இவங்க என்னோட நாத்தனார், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் இவங்க அண்ணன், தம்பி, அக்கா எல்லா உறவுகளையும் சொல்கிறேன், மாமா, சித்தப்பா, சித்தி, யாராக வேணாலும் இருக்கட்டும். வெளியில் அவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம், அவங்கள ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு உறவாக நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். பட் மனசுக்குள்ளே வேற ஒரு சிந்தனை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, உங்ககிட்ட அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சூட்சுமம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே கரெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட தொழில், உங்களோட படிப்பு, அண்டு உங்களோட உறவு, உங்களோட ஹெல்த் எல்லாமே. ஓகே, ஸோ மற்றவங்களுக்காகன்றதை விட்டுடுங்க. உங்களுக்குள்ளே அதை பற்றின சிந்தனை என்னவா இருக்குது, நீங்கள் எப்படி அதை பற்றின உணர்வு எப்படி வச்சுருக்கீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கவனமாக கவனித்து சரி பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குறது கண்டிப்பாக திரும்பி வந்துடும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ ரொம்ப கவனமாக கொடுங்க, கவனமாக வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.